ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. பிஎஃப் வித்ட்ராவல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு சம்பளத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிற சமயத்தில் மாதம் மாதம் பிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று பிடிப்பாங்க. ஸோ அந்த பணத்தை நம்ம எப்படி எடுக்கிறது, அதாவது எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம கைக்கு வரும், இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு பிடிக்கிறாங்க, இந்த பிஎஃப் பணத்தை நம்ம வேலையை விட்டு நின்னதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியுமா, இல்லை அப்படின்னா ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியுமா, இல்லை இடையிலேயே எடுத்துக்கலாமா, அப்படி எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎஃப் வித்ட்ராவல். பிஎஃப் பணம் எத்தனை நாளுக்குள் கிடைக்கும்? இபிஎஃப்ஓ அமைப்பு சொல்வது என்ன? அதாவது பிஎஃப் வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் எத்தனை நாளுக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க தெளிவான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஊழியர்களுக்கு வயதான காலத்தில் உதவும் வகையில் இந்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான் இபிஎஃப் எனப்படும் வருங்கால வைப்பு நிதி. இந்த திட்டத்தினை இபிஎஃப்ஓ அமைப்பு தான் நிர்வகிக்கிறது. ஒருவர் தனது இபிஎஃப் தொகையை பெற நினைத்தால் எத்தனை நாட்களுக்கு பிறகு அவருக்கு அந்த தொகை கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது நீங்கள் பிஎஃப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, அதே மாதிரி அந்த அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும், இந்த பிஎஃப் அப்படின்னா என்ன, அது உங்கள் சம்பளத்தில் எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இபிஎஃப் என்பது ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஒரு சேமிப்பு திட்டம் ஆகும். மாத சம்பளக்காரர்கள் தங்களின் சம்பளத்தில் 12% நிறுவனத்தின் மூலம் அதே 12% ஒரு ஊழியரின் பிஎஃப் தொகைக்கு பங்களிக்க வேண்டும். இதில் நிறுவனத்தின் மூலம் போடப்படும் 12% 2 பங்குகளாக முதலீடு செய்யப்படும். இதில் 8.33% ஓய்வூதிய திட்டத்தில் இபிஎஸ் டெபாசிட் செய்வார்கள். மீதமுள்ள 3.67% ஊழியர்களின் இபிஎஃப் அக்கவுண்டில் டெபாசிட் செய்வார்கள். இந்த நிதிக்கான வட்டி விகிதம் இபிஎஃப்ஓ அமைப்பின் மூலம் ஆண்டுதோறும் மாற்றம் செய்யப்பட்டு நிர்ணயிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் 2023 முதல் 2024 ஆண்டு நிதியாண்டிற்கான வட்டி விகிதம் 8.25% ஆகும். அதாவது உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்களா, ஸோ அது உங்களோட ஓவரால் 100%க்கு எவ்வளோ அப்படிங்கிறத காமனாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட சம்பளத்தில் கிட்டத்தட்ட 12% பார்த்தீங்கன்னா இபிஎஃப்பாக உங்களுக்கு பிடிப்பாங்க. அதே உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் பிடிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியில் 12% கம்பெனி சார்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க பிஎஃப் அமௌண்ட்டில். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த நிதியாண்டில் 2023-24 அதுக்கான வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.25% கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும் சில சமயம் வேறுபாடு ஆகும். ஓகேங்களா? இபிஎஃப் திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் ஓய்வூதியத்திற்கு பிந்தைய ஆண்டுகளில் சம்பளம் பெறாமல் இருக்கும்போது அவர்களுக்கு தேவைப்படும் வருமானத்தை வழங்குவதாகும். ஓய்வுக்கு முன்பு சில சூழ்நிலைகளை பொறுத்து தொகையை ஓரளவு அல்லது முழுமையாக திரும்ப பெற இபிஎஃப்ஓ அமைப்பு அனுமதிக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, பிஎஃப் அப்படின்னாவே காமனாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒர்க் போகாமல் இருக்கிறப்போ இந்த அமௌண்ட்டை எடுத்து நம்மளோட தேவைகளுக்கு பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்டில் தான் இந்த இபிஎஃப் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாதம் இந்த அமௌண்ட்டு பிடிச்சிருப்பாங்க. முக்கியமான தருணத்தில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 6 மந்த்லேருந்தே பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி முக்கியமான சமயத்தில் அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ரிட்டையர்ட் ஆனாதான் இல்லை அந்த கம்பெனி விட்டு நின்னா தான் அந்த அமௌண்ட்டு எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு அத்தியாவசிய தேவையில்லை, அர்ஜென்ட் அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் இந்த இபிஎஃப் அமைப்பு கொடுக்குறாங்க. சான்றாக வேலையை இழந்த ஒருவர் 60 நாட்களுக்கு மேலாக வேலை இல்லாமல் இருந்திருந்தால் அவருடைய இபிஎஃப் கார்பஸில் 100% திரும்ப பெற அனுமதிக்கப்படுவார். இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஒரு நபர் படிவம் 19 பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். இதேபோல் வேலையில் இருக்கும் ஒரு நபர் சில நிபந்தனைகளுடன் முதலீடு செய்யப்பட்ட பிஎஃப் கார்பஸில் 75% வரை திரும்ப பெற இபிஎஃப் அமைப்பு அனுமதி வழங்குகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் பிடிச்சிருப்பாங்களா, இது பார்த்தீங்கன்னா
யுமாங் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி மொபைலில் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட பிஎஃப் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, மாதம் எவ்வளோ போட்டிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஐடிஸ் உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு ஐடி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களோட பிஎஃப் நம்பருக்கு உங்கள் பேர் போட்டு இந்த ஐடி தான் உங்களோடது அப்படின்னு. ஸோ அதெல்லாமே நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா மொபைல்லேயே உங்களோட பிஎஃப் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது வந்து டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60 நாள் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே நியர்லி 3 மாதம் அப்படிங்கிறத கணக்கு. அப்ராக்சிமேட்டாக 3 மாதம் வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போகலை, வீட்டில் எதை இருக்கீங்க, அடுத்த எந்த ஒர்க்குக்கும் நான் கம்பெனியில் இந்த மாதிரி பிஎஃப் வர அமௌண்ட் வர மாதிரி எந்த கம்பெனிக்கும் போகல, வீட்டில் தான் இருக்கோம். இல்லை அப்படின்னா சம்பளம் வர பேங்க்கில் வரதோ இல்லை சம்பளம் வரக்கூடிய எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணல அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எவ்வளோ பிடிச்சாங்களோ அதை 100% கிட்டத்தட்ட உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை முழுமையாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிவம் 19 அப்படின்னு சொல்லி இருக்கும், ஃபார்ம் 19 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலமாக இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இது எங்கே கிளைம் பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கிறத நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி நான் இந்த மாதிரி நின்னா தான் எடுக்கணுமா, இல்லை வந்து எனக்கு ரிட்டையரிங் ஆனதுக்கப்புறம் தான் இந்த அமௌண்ட்டை எடுக்கணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை, நீங்கள் வேலையில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும். ஆனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதில் 75% தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசனில் உங்களுக்கு அந்த ரீசன் எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும். ஒரு பணியாளர் இபிஎஃப் தொகையை பெற கோரிக்கை வைத்தால் எத்தனை நாட்கள் எடுக்கும், இபிஎஃப் அமைப்பு சொல்வது என்ன என்பதை பார்ப்போம். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு ஒன்று நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, இல்லை அப்படின்னா 90 டேஸ்க்கு மேலே 3 மாதத்துக்கு மேலே ஒர்க் பண்ணல, இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட்டு எவ்வளோ நாளுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இபிஎஃப் அமைப்பின்படி ஒரு ஊழியர் தனது பிஎஃப் தொகையை பெற நினைத்தால் அவருடைய விண்ணப்பத்தை ப்ராசஸ் செய்து தொகையை விண்ணப்பத்தவரின் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்ய 20 நாட்கள் ஆகும். ஓகேங்களா? அதாவது உங்களோட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களோட பிஎஃப் வந்து அமௌண்ட்டுக்கானது ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற சமயத்தில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வர்றதுக்கு 20 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட இந்த 20 நாட்கள் காலக்கெடுவுக்குள் விண்ணப்பதாரர் தொகையை பெறவில்லை என்றால் விண்ணப்பிப்பவர் பிஎஃப் கமிஷனரிடம் சென்று புகார் அளிக்கலாம் அல்லது இபிஎஃப் அமைப்பின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று புகார் அளிக்கலாம். அதாவது இது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் 20 நாள். ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து மேக்ஸிமம் 20 நாட்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். சப்போஸ் வரல அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஃப் கமிஷனர்கிட்ட போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நேரெல்லாம் போக வேணாம், வெப்சைட்டே இருக்குது, இபிஎஃப்க்கு தனி ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பிஎஃப் தொகையை திரும்பப் பெறுவதற்கு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். அதன் பிறகு பிஎஃப் தொகை கிளைம் செய்யப்பட்டதா என்பதை ஆன்லைனில் எளிதாக தெரிந்து கொள்ளலாம். நான் சொன்னேன் உங்களுக்கு யுமாங் ஆப் இருக்குது, இல்லை அப்படின்னா இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுலேயே உங்களோட அமௌண்ட் கிளைம் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் காமனாக மெயினாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 4 கான்செப்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் ஃபுல் அமௌண்ட்டு உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னா 3 மாதமாக நீங்கள் வேலைக்கு போகலை அப்படிங்கிற சமயத்தில் கம்பல்சரி உங்களோட 100% பணத்தை வந்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒர்க் போயிட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்கு எமர்ஜென்சியாக ஃபண்டு தேவைப்படுது, ஒரு மேரேஜ் இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு முக்கியமான சமயம் முக்கியமான தருணத்துக்கு மட்டும் நீங்கள் அதை ஒரு ரீசனாக ஃபேவர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டில் 100% உங்களுக்கு அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் 75% மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட ரீசன்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்படி எடுக்கும்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்குவீங்க. இதுக்கு வந்து பிஎஃப் அதாவது உங்களோட கம்பெனியில் ஹெச்ஆர் இருப்பாங்க, அவங்ககிட்டயே கேட்டு நீங்கள் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத அங்கேயே பண்ணிக்க முடியும். இல்லை அங்கே பண்ணலை அப்படிங்கிற சமயத்தில் உங்களோட பிஎஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க. பிஎஃபோட எண்ணு, அது போக ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுவாங்க. அதாவது பொது ப்ரௌசிங் சென்டர்னால் காமனாக எல்லாமே இந்த ஆன்லைன் ஓரியன்டாக ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. பிஎஃப் அமௌண்ட் எடுத்து கொடுப்பாங்க, அதே மாதிரி ஆதார் கார்டு இந்த மாதிரிலாம் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து கொடுத்து பிஎஃப் வந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா தெரியாத இடத்துல பண்ணாதீங்க. ரொம்ப தெரிஞ்ச ஒரு கடை இருக்கும், மொபைல் கடைல்ஸில் கூட இப்போ நிறைய பக்கம் பண்ணுறாங்க, இ சேவை மையத்தில் நிறைய இடத்துல பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இ சேவையில் போய் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் தெளிவாக டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு நம்பிக்கையான இடத்துல இந்த அமௌண்ட்டை வந்து எடுங்க. இல்லை அப்படிங்கும்போது அந்த மாதிரி நம்பிக்கையான இடத்துல நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கான சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்கும்.
இப்போது 2 கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற சமயத்தில் எவ்வளோ நாளுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மேக்ஸிமம் 20 நாள், ஓகேங்களா? அதாவது நீங்கள் அப்ளை பண்ண தேதியிலிருந்து மேக்ஸிமம் 20 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். இதில் மெயின் என்ன அப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். எந்த பேங்க்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஆல்ரெடி பிஎஃப் கணக்கு எடுக்கும் போதே, பிஎஃப்பில் வந்து உங்களுக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த பேங்க்குக்கு போகும். சப்போஸ் வேறு பேங்க்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதில் பண்ணலாமா அப்படிங்கிறத. அதாவது 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மேக்ஸிமம் தான் 20 நாள், மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாளுக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நானே வந்து பிஎஃப்பில் வந்து அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக 4 நாள், 4வது நாள் நைட்டு வந்து எனக்கு அமௌண்ட் வந்துடுச்சு. ஸோ அந்த 4 நாளுங்கிறத விட்டுருங்க, மினிமம் 5 நாள்லேருந்து மேக்ஸிமம் 20 நாளுக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட்டும் வந்துடும். ஸோ நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க, இப்போ ஒரு மேரேஜ் இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக பிளான் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் பிஎஃப் அமௌண்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா குறித்து வச்சுக்கோங்க. எச்சு வேணால் கம்மி வேணும், ஒரு 10 டேஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 10 நாளில் வந்து உங்களுக்கு அந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி மைண்டில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கான ப்ராசஸை நீங்கள் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டைமில் அமௌண்ட் வரும், அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட ரெகுலர் தேவைகளை, உங்களோட சம்பளம், அது போக இதர செலவுகள் எல்லாத்தையுமே தனியாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இந்த பிஎஃப் அமௌண்ட்டை லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணி, நீங்கள் ஒர்க் போகிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணி, கடைசியாக ஒர்க்கை விட்டு நின்னதுக்கப்புறமோ இல்லை ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமோ ஒட்டு மொத்தமாக எடுக்கும்போது உங்களோட பணம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் அரசு சார்பில் வட்டியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் ஜென்ரேட் ஆகி உங்களோட அமௌண்ட்டு இன்னும் பெருகிக்கிட்டே போய் கடைசியில் உங்களுக்கு தேவைப்படும் போது ஒரு பெரிய தொகையாக வந்து நிற்கும். அப்போ எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட 100% பணத்தையும் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய பெனிஃபிட்டாக வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இல்லை எமர்ஜென்சி டைமில் நான் போய் கடன் வாங்குகிறேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் இது ஒன்று இருக்குது. அந்த வழியும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.